ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தாங்க. நட்ஸும் சீட்ஸும் வச்சு தான் இந்த லட்டு நம்ம செஞ்சுருக்கோம். இதில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. சின்ன குழந்தைங்களே பெரியவங்க வரைக்கும் இதை எடுத்துக்கலாங்க. ஒரு நாளைக்கு 1லேருந்து 2 உருண்டைகள் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே போதும். ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே இதில் கிடைக்குதுங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் 200 கிராம் அளவுக்கு பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேரிச்சம்பழத்தில் இருக்கிற விதைகள் எல்லாம் நம்ம நீக்கிடலாம். பழங்கள் சாஃப்டாக இருந்தால் நம்ம அரைக்க தேவையில்லை. நான் எடுத்திருக்க பழம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதனால் கையிலே நசுக்கி விட்டால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எடுத்திருக்க பழம் அப்படி நறுக்க வரலைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இல்லைனா சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், எனக்கு இது கரெக்டாக இருக்குது. இதே போல் எல்லா பழத்துலையும் விதையை எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக நான் தேங்காய் கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேன். நமக்கு இவ்வளோ பேர் தேவைப்படாது. இதில் 4ல் 1 பங்கு மட்டும் நம்ம துருவி எடுத்துக்கலாம். இது இல்லாட்டினா பரவாயில்ல, நீங்கள் நார்மல் தேங்காயே நல்ல மெல்லிஸாக துருவி எடுத்து வச்சுக்கோங்க. நட்ஸு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாங்க. நான் ஒரு 75 கிராம் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். 50 கிராம் அளவுக்கு வால்நட் எடுத்திருக்கேன். வால்நட் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப கொடுக்கலாம். இதோட வடிவம் பார்த்திங்கன்னா அப்படியே மூளை மாதிரியே இருக்கும். மூளைக்கு சுறுசுறுப்பை தரக்கூடியது இந்த வால்நட்டு. அப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா அதை விட கம்மியாகவே முந்திரி, ஒரு 10 முந்திரி எடுத்திருக்கேங்க. இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம எடுக்க போகிற பொருள் பார்த்திங்கன்னா முக்கியமான பொருள் சீட்ஸ் வகைகள். பச்சை பூசணி விதை நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இது கூடவே வெள்ளை பூசணி விதையும் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம எடுத்துருக்கிற பேரிச்சம்பழத்துக்கு இந்த அளவுகள் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட சூரியகாந்தி விதை இதுவுமே 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக வெள்ளரி விதையும் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.5 டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப மெலிசாக இருக்கனாலும் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் இது ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது கூடவே ஆளி விதை, ஃப்ளாக்ஸீட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது கூடவே சியா விதை 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடியதுங்க. ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் பிள்ளைகள் 2 பேருக்குமே பலன் தரக்கூடியது. இந்த சியா விதை பார்த்திங்கன்னா தினமும் 1 ஸ்பூன் தண்ணியில் ஊற வச்சு குடிச்சிங்கன்னா உடல் எடை சரசரன்னு குறையுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ தேவையான நட்ஸு, சீட்ஸு, பேரிச்சம்பழம்லாம் எடுத்து வச்சுட்டோம். நம்ம எடுத்துருக்க தேங்காவையும் கொப்பரை தேங்காவையும் துருவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கிறலாம். நெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் எடுத்து வச்சுருக்கிற பாதாம் முந்திரியை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். வறுக்கும் போது நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்குங்க. நம்ம ஒரு வாரத்துக்கு வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் இப்போ இதை வறுத்து எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். இப்போ அதே கடாயிலே இருக்கிற நெய்யே போதும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற விதைகள் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். விதைகள் சேர்த்துனா நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வருங்க. நல்லா பொரிய விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக வீட்டில் இந்த மாதிரி விதைகள் வாங்கி ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா லைட்டாக வெறும் கடாயில் போட்டு வறுத்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போகாதுங்க. ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். லைட்டாக சூடு காட்டி வறுத்துட்டு நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த விதைகளையுமே நம்ம வறுத்து எடுத்தாச்சு. கருகாத அளவுக்கு நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வர அளவுக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி விட்டுறலாம். இப்போ அதே கடாயிலே நம்ம துருவின தேங்காய் இருக்கு இல்லையா, கொப்பரை தேங்காய் ஏற்கனவே நல்லா காஞ்சி போய் தான் இருக்கும். நல்ல ஒரு மனம் ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் மட்டும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காயை வறுத்து அதையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேரிச்சம்பழத்தை அதில் சேர்த்துடலாம். பேரிச்சம்பழம் உங்களுக்கு மசிகிற மாதிரி தெரியல, ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை மிக்சியில் போட்டு கொஞ்சம் லைட்டாக அரைச்சி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். எனக்கு இது நல்லா சாஃப்டான பழன்றதுனால நான் மிக்சியில் எதுவுமே போடலை. அப்படியே நெய்யிலே நம்ம வதக்கி விட்டுடலாம். வதக்கி விடும்போது கரண்டியை வச்சு அழுத்தம் கொடுத்து கொடுத்து அமுக்குனிங்கன்னா நல்லா குழைவாக நல்லா மசிஞ்சு வந்துடுங்க. நெய் பத்தலை, அதனால் இன்னொரு 1/2 ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துட்டு கலக்கும் போதே நல்லா கரண்டியை வச்சு அமுக்கி விட்டு எடுத்திங்கன்னா நமக்கு நல்லா குழைவாக வந்துடும். நம்ம அந்த நட்ஸ் எல்லாம் போட்டு பிசைஞ்சு உருட்டும் போது உருண்டை பிடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மசிச்சு விட்டு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா பள்ளி படிப்பாக இருக்கட்டும், ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டென்ஷன் தரக்கூடியதாக தான் இருக்குது. அவங்களால அதெல்லாம் எதிர்கொள்ள முடியலை.
அதனால் முடி கொட்டுற பிரச்சனை, தேவையில்லாத டென்ஷன், இது ரெண்டும் சேரும்போது உடல் எடையுமே பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் வெயிட் போட்டுருதுங்க. எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நம்ம பிள்ளைகள் சந்திக்கிறாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட சரியான உணவு முறை பழக்கங்களுமே கிடையாது. கையில் எது கிடைக்குதோ சாப்பிட்றது, கண்ணுக்கு எது தெரியுதோ சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. நம்ம தான் அவங்களுக்கு பார்த்து இந்த மாதிரி உணவுகளை கொடுக்கணும். நம்மளுமே இப்போ தான் இதெல்லாம் சாப்பிட்றோம். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சாப்பிடுவாங்களா அப்படின்ட்டுலாம் நமக்கு யாருக்கும் தெரியாது. இப்போ தான் ஆரோக்கியமான உணவை தேடி நம்ம கண்டுபிடிச்சி எடுத்துக்கிட்டு வரோம். இப்போ பேரிச்சம்பழம் நல்லா மசிஞ்சிருச்சு. அது கூட 1 ஸ்பூன் ஏலக்காய் தூளும் துருவி வச்ச தேங்காயும் சேர்த்துருக்கேன். நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாதாம் முந்திரியை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இது கொஞ்சம் ஆறி வந்துடும். இப்போ ஆறிடுச்சு. நம்ம வறுத்து வச்சுருக்கிற விதைகள் சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் முந்திரி அக்ரூட்டையும் சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கையை போட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது நல்லா அமுக்கி பிசைஞ்சுக்கோங்க. இந்த நட்ஸு எல்லாமே இந்த பேரிச்சம்பழத்துக்குள்ளே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. நல்லா அமுக்கி விட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒரு மீடியம் சைஸான உருண்டைகளை நம்ம உருட்டி எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட விற்பனைக்காக சில பொருட்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாமா வாங்க. நம்மக்கிட்ட தரமான நட்ஸு, சீட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ், டேட்ஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாம் விற்பனைக்கு இருக்குதுங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா. பச்சை பூசணி விதை, வெள்ளை பூசணி விதை, சூரியகாந்தி விதை, வெள்ளரி விதை, சியா விதை, ஆளி விதை, சப்ஜா விதை. இந்த விதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒமேகா 3யும் கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் ரொம்ப அதிகம் உள்ளதுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை தினமுமே எடுத்துக்கலாம். தினமும் லட்டாவோ கஞ்சியாகவோ ஊற வச்சு தண்ணியில் போட்டு சாப்பிட்லாங்க. நல்ல பலன் கிடைக்கும். இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் ஆர்டர் கொடுத்துக்கோங்க. இது கூடவே உலர்ந்த கிவி, உலர்ந்த ஸ்ட்ராபெரி, தேன் நெல்லிக்காய், உலர்ந்த நெல்லிக்காய், சிப்ஸ் வகைகளில் காய்கறி சிப்ஸ், பழங்கள் சிப்ஸ், இது குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸு கொடுத்துட்றதுக்கு தோதாக இருக்குங்க. இது கூடவே தரமான ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதுவுமே நம்மக்கிட்ட தரமான பொருளாக இருக்குது. சுத்தமான முறையில் நாங்கள் பேக்கிங் செஞ்சு தர்றோம். இது கூட பேரிச்சம்பழத்தில் 6 வகையான பேரிச்சம்பழம் வச்சுருக்கோங்க. நல்ல தரமான பேரிச்சம்பழம், சுவையுமே ரொம்ப நல்லா இருக்குது. எந்த பிசுப்பும் இல்லாமல் நல்ல ஒரு தரமான பேரிச்சம்பழம் இதுவுமே நம்மக்கிட்ட இருக்குதுங்க. இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பாதாம், முந்திரி, அத்தி இதுவுமே வச்சுருக்கோம். இதில் எந்த பொருள் உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் கொடுத்துக்கலாம். இப்போது எல்லா நட்ஸையும் பழத்தையும் நம்ம உருட்டி எடுத்தாச்சு. நான் கொஞ்சம் பேரிச்சம்பழமும் எடுத்து வச்சுருந்தேன் தனியாக. அதே மாதிரி கொஞ்சம் நட்ஸு, சீட்ஸுமே மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எங்கள் ரைஃபா இந்த மாதிரி நட்ஸு முழுசாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அவங்களையும் சாப்பிட வைக்கணும் இல்லையா. அதனால் ரவை மாதிரி பொடிச்சு எடுத்துகிட்டு இது கூட போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்கள் வீட்லேயும் குட்டி குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நல்லா பவுட்ரு போல் பிணைஞ்சிட்டு இந்த பேரிச்சம்பழத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க எப்படி கொடுத்தா சாப்பிடுவாங்களோ அது மாதிரி செஞ்சு கொடுக்குறதானே நம்ம வேலை. அதனால் அது மாதிரி பார்த்து செஞ்சு கொடுத்துருவோம். இப்போ இதையுமே நமக்கு சின்ன உருண்டைகளாக உருட்டிடுதுங்க. குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி குட்டியாக உருண்டையாக உருட்டணுன்னா அவங்களுக்கு பார்க்குறதுக்கு பிடிக்கும், சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். அவ்வளோதாங்க. ஹெல்த்தியான லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இது செஞ்சு வச்சுக்கோங்க. குழந்தைங்களதே பெரியவங்க வரைக்குமே தினமும் 1 உருண்டை 2 உருண்டை இது சாப்பிடுங்க. இதில் எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குங்க. முடி கொட்டுற பிரச்சனையிலேருந்து, சீரற்ற மாதவிடாய் பிரச்சனை, தேவையற்ற உடல் எடை, கொழுப்பு இது எல்லாமே குறைக்கிறதுக்குமே இதில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. இந்த சீட்ஸ் எல்லாமே ரொம்ப விலை கம்மி தான். அதனால் தாராளமாக எல்லாருமே ஈஸியாக செய்யக்கூடிய முறையில் தான் நம்ம செஞ்சுருக்கோம். அதனால் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.